10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. லாஸ்ட்டாக ஆக்சிலேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது நோன் வேல்யூ தெரிஞ்சிருந்தா அன்னோன் ஆக்சிலேஷன் நம்பரை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை எப்படிலாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ஆக்சிலேஷன் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங். அப்போ நேற்று நம்ம K2 CR2O7க்கு எழுதி போட்டு லாஸ்ட் வீடியோவில் K2 பவர் X CR2 பவர் Y O7 பவர் Zன்னு சொல்லியிருந்தோம். அப்போ XYZல ஏதாவது 2 வேல்யூஸ் தெரிஞ்சிருந்தால் அனதர் தேர்ட் ஒன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா K2 CR2O7 நமக்கு ஆக்சிலேஷன் நம்பர் CRக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், குரோமியத்துக்கு. அப்படின்னா பொட்டாசியத்தினுடைய ஆக்சிலேஷன் நம்பரும் ஆக்சிஜனுடைய ஆக்சிலேஷன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரியறதுக்காக தான் நம்ம அந்த 8 ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்போ அந்த 8 ரூல் நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பாருங்கள், கேங்கிறது 1s பிளாக் எலமெண்ட் சொல்லியிருந்தோமா? அப்போ சில எலமெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், சம் எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஃபிக்ஸட் ஆக்சிடேஷன் நம்பர் இன் ஆல் தயர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்ன ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து அல்கலி மெட்டல்ஸ். அப்போ அல்கலி மெட்டல்ஸ்க்கு எல்லாமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +1 ஸ்டாண்டர்ட் தான். இது எந்த விதத்துலையும் எந்த காம்பவுண்ட்லையும் சேஞ்ச் ஆகாது. அதனால் +1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம் 1. அப்போ 2 பொட்டாசியம் அயான் இருக்கிறதுனால 2 × 1 2. நெக்ஸ்ட் வந்து குரோமியத்துக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 குரோமியம் இருக்குது, அதனால ஆக்சிடேஷன் நம்பர் 2 எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டோம். 2 குரோமியத்துக்கு 2, ஆக்சிடேஷன் நம்பர் எக்ஸ். ஸோ அன்னோன், அதனால் நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காம்பவுண்ட்லேயுமே ஆக்சிஜனுக்கு -2 தான், எக்ஸப்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு, நேம்லி பெராக்சைடு அண்ட் சூப்பர் ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின். பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின், இதில் மட்டும்தான் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வேரி ஆகும். மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2 தான். ஸோ அதனால் -2ன்னு அப்ளை பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் 7 × -2 = 0. ஓவரால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. சரிங்களா? அதாவது அந்த காம்பவுண்ட் மேலே எந்த சார்ஜும் இல்லாத போது நம்ம =0 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ 2 × 1 2 + 2x -14 = 0, 2x = 12. அப்போ x = 6. அப்போ +6 அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நம்பர். +6 அப்படிங்கிறது நீங்கள் சைனை வந்து கண்டிப்பாக போட்டு காட்டணும். x = +6. சரியா? சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா K2MnO4. K2MnO4. இப்போ K2MnO4 கேவுக்கு +னா 2, Mnக்கு எக்ஸு, ஆக்சிஜனுக்கு -2, -2 × 4 -8. அப்போ x = +6. அதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட்டில். ஸோ இதெல்லாமே நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே ஹோல் காம்பவுண்ட், அதாவது நியூட்ரல் காம்பவுண்டாக தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா MnO4 பவர் மைனஸ். MnO4 power minus charge on the ion is equal to sum of the charge on the individual element அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ Mn unknown value x ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இங்கே போட்டிருக்க ஆக்சிஜன் இண்டிவிஜுவல் ஆக்சிஜனுடைய சார்ஜ், பவர்ஸில் போட்டிருக்க இந்த மைனஸ் ஓவரால் சார்ஜ். சரிங்களா? அப்போ 4 × -2 = -1, x -8 = -1, x = +7. ClO4 power minus same. நெக்ஸ்ட் Cr2O3 ஆக்சிஜனுக்கு -2 அப்படிங்கும்போது -2 × 3 -6. 2x = -6 = 0, x = +3. இதை வந்து நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2. ஓகேங்களா? அப்போ பவரில் -2 நாம் எழுதணும்னா -2 × 3 -6 இல்லையா? அப்போ -6 பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நியூட்ரல் ஆகணும்னா என்ன வேணும்? +6 வேணும் இல்லையா? அப்போ இங்கே சார்ஜ் என்ன போட்டால் +6 வரும்? ஆல்ரெடி இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ +3ன்னு நாம் எழுதணும்னா இங்கே +3 × 2
ப்ளஸ் 6ன்னு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிறிஸ் கிராஸ் மெத்தட் தான். ஸோ 2 எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டையான் தான் இருக்கும், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆனையான் இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டையான், செகண்ட் ஆனையான். அப்படிங்கும்போது இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணணுமா -2, ஆனையான் அப்படிங்கும்போது மைனஸ் சார்ஜ் வரணும் இல்லையா? அப்போ இந்த 2வை இங்கே கிராஸ் பண்ணணும்னா -2, இந்த 3யை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா +3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குரோமியத்துக்கு +3ன்னு வந்துடுது. ஸோ இந்த சேம் வே இதையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள், Fe3O4. இந்த Fe3O4ல் Feனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +8/3 அப்படின்னு வரும். +8/3. ஸோ ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம காட்ட மாட்டோம் இல்லையா? ஸோ +8/3 அப்படிங்கிறத 3 அயனுக்கு வந்து நம்ம ஈவனாக பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம 8/3 அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம 2 பாயிண்ட் சம்திங் சொல்ல முடியாது 3க்கு ஈவனாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா Fe3O4 அப்படிங்கிறது மிக்சட் ஆக்சைடு. Fe3O4 அப்படிங்கிறது மிக்சட் ஆக்சைடு. ஸோ என்னென்ன ஆக்சைடு மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா FeO ஃபெரஸ் ஆக்சைடு, சரிங்களா? Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடு. அப்போ ரெண்டாக பிரித்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஆக்சிஜனுக்கு -2னா அயனுக்கு +2. ஸோ Fe2O3ங்கும் போது கிறிஸ் கிராஸ் Fe2O3. அப்போ 2 எந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கன்னா -2, இந்த 3 எந்த பக்கம் கிராஸ் பண்ணி பவர்ஸில் போட்டிங்கன்னா +3. அப்போ பார்த்தீங்கன்னா அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 +3 +3 ஓவராலாக +8 வந்துருச்சுங்களா? +3 +3 +3 +8. அப்போ நம்ம ஈவனாக பிரித்து கொடுத்தாச்சு ஒவ்வொரு அயனுக்கும். ஸோ இதே மாதிரி Pb3O4 Mn3O4 அந்த மிக்சட் ஆக்சைடு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேலன்சிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் 2 மெத்தட்ஸில் பேலன்ஸ் பண்ணுறோம். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயான் எலக்ட்ரான் மெத்தட் ஆர் ஆஃப் ரியாக்ஷன் மெத்தட், சரியா? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க பேலன்ஸே இல்லாமல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பேலன்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறதா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிரமப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு இந்த மெத்தடை கற்றுக்கிட்ட பிறகு நீங்களாக உங்கள் ஓன் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட், ரைட் சைடு இருக்கிறது ரியாக்டன்ட், லெஃப்ட் சைடு இருக்கிறது ரியாக்டன்ட், ரைட் சைடு இருக்கிறது ப்ராடக்ட், சரிங்களா? லெஃப்ட் சைடு இருக்கிறது ரியாக்டன்ட், ரைட் சைடு இருக்கிறது ப்ராடக்ட். ஏரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ரியாக்டன்ட், ரைட் சைடு வந்து ப்ராடக்ட். அப்போ ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடின் அசிட்டிக் மீடியம், அதாவது ஆசிட் சொல்யூஷனில் அசிட்டிக் மீடியத்தில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம், சரிங்களா? ஸோ FeSO4 + KMnO4 + H2SO4 MnSO4 + Fe2SO4 thrice + K2SO4 + H2O. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடு இருக்கிறத வந்து நம்ம மாற்றி கூட எழுதலாம், ப்ராடக்ட் சைடு இருக்கிறதையும் மாற்றி கூட எழுதலாம். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம். இப்போ KMnO4 நான் இதில் இருக்கிற மாதிரியே தான் எழுதணுமா, அப்போ இதில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம மெரி பண்ணணுமா அப்படின்னா தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கும். ரியாக்டன்ட் சைடு என்ன இருக்குது? ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட், பொட்டாசியம் பர்மாங்கனேட், சல்ஃபூரிக் ஆசிட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பர்மாங்கனேட், ஃபெரஸ் சல்ஃபேட், சல்ஃபூரிக் ஆசிட் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இருக்கிற மாதிரியும் மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை. ரியாக்டன்ட் சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை மெமரி பண்ணால் போதும். தென் ப்ராடக்ட் சைட் நாங்கள் பின்னாடி வரும்போது நான் மாற்றி தான் எழுதியிருப்பேன், அதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க பேலன்ஸே இல்லாமல், சரிங்களா? ஸோ 1 or 2 எலமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே பேலன்ஸ் ஆகிருக்கும், அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எங்கே பேலன்ஸ் இல்லாமல் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரியாக்டன்ட் சைடு இருக்கக்கூடிய காம்பவுண்டில் அந்த காம்பவுண்டில் எந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, எந்த எலமெண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். FeSO4ல் Feனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்,
K1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட், O ஆக்சிடேஷன் ஸ்டேட், இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நம்ம மேலே எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னா எந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, சப்போஸ் இங்கே ரைட் ரியாக்டன் சைடுலேருந்து ப்ராடக்ட் சைட் போடும்போது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் அந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரியாக்டன் சைடுக்கும் ப்ராடக்ட் சைடுக்கும் பார்க்கும்போது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருந்ததுன்னா அந்த எலமெண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி வரக்கூடிய எலமெண்ட்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FeSO4ல் எஃபினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல் சல்ஃபனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது எஃபினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ சல்ஃபனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் அயானை கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் FeSO4ல் Feக்கு நமக்கு தெரியல எக்ஸு ப்ளஸ் SO4 பவர் 2 மைனஸ். ஏன்னா சல்ஃபேட் அயானாவே SO4 தான். சல்ஃபேட் என்ன அயான்? சல்ஃபேட் அயான் அப்படின்னாவே SO4 பவர் -2. அப்போ SO4 பவர் -2 அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கணும்? -2 இஸ் நியூட்ரலைஸ்டு பை +2. அப்படின்னா Fe என்னவா இருக்கணும்? +2வாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல Fe +2ங்கிற ஈஸியாக அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ இல்லை சார் நான் SO4 பவர் 2 மைனஸில் எனக்கு சல்ஃபனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே அயான் மெத்தடுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மாலிகுலர் அயானுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எஸ்ஸுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா S பவர் 6 ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 பவர் 4 இன்ட்டு ஆக்சிஜன் பவர் 2 மைனஸ் ஈக்குவல் டு சார்ஜ் -2 ஈக்குவல் டு -2ன்னு போடணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு -2 -8 ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +6ன்னு வருதா? அப்போ நீங்கள் SO4 பவர் 2 மைனஸ் அயானில் சல்ஃபனுடைய ஆக்சிடேஷன் +6ன்னு கண்டுபிடிச்ச பிறகு இப்போ FeSO4ல் Feக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Feக்கு எக்ஸு ப்ளஸ் S பவர் +6 பிகாஸ் இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். 4O பவர் 2 மைனஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் +6 -8 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு +6. எப்படி பார்த்தாலும் எக்ஸுக்கு என்னென்னு வருதுங்க? +2ன்னு வருது. கரெக்டாக எப்படி பார்த்தாலும் Feக்கு என்னென்னு வருது? +2ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆக்சிடேஷன் நம்பரை ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பண்ணி பாருங்கள், நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Fe இன் FeSO4 இஸ் +2. அப்போ Fe பவரில் +2 SO4 நம்ம போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு KMnO4. கேவுக்கு +1 நம்ம சொன்னோமா? ஏன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் இல்லையா? அப்போ +1. Mnக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ Mn பவர் 6, ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி -2, இப்போ 4 ஆக்சிஜன் பவர் -2 அப்படின்னா -8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +7 வரும் இல்லையா? ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனீஸ் இன் KMnO4 இஸ் +7. அப்போ KMnO4 போட்டு Mnக்கு நேராக என்ன பண்ணணும்? +7 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நாம் எழுதணும் ஈக்குவேஷனில். அப்போ MnSO4 அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். SO4க்கு -2 அப்படின்னா Mnக்கு +2. அப்போ Mn +2 SO4 பவர் -2. அதே மாதிரி K2SO4க்கு SO4க்கு -2 அப்படின்னா உடனே இங்கே +2ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா அயான்ஸை பார்க்கணும். பொட்டாசியம் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் +1ன்னு கொடுத்தா தான் 2 இன்ட்டு +1 +2ன்னு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி யோசித்து எழுதணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒவ்வொன்றுக்கு கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா +1 தான் எல்லா இடத்துலையும் எக்ஸப்ட் நான் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ். சரிங்களா? சரியா? நான் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸில் மட்டும்தான் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸில் மட்டும்தான் மெட்டலுக்கு -1. சரிங்களா? மற்ற எல்லா இடத்துலையும் அதாவது ஹைட்ரஜனுக்கு நான் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸில் ஹைட்ரஜனுக்கு -1, மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸில் ஹைட்ரஜனுக்கு -1, மற்ற எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜனுக்கு +1ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் இங்கே ஹைட்ரஜனுக்கு +1 தான், ஆக்சிஜனுக்கு -2. சரிங்களா? இங்கே Fe2SO4 த்ரைஸ் அப்படிங்கும்போது SO4 -2 அப்படின்னு போட்டிங்கன்னா -2 × 3 -6 இல்லையா? அப்போ Feக்கு என்ன இருக்கணும்? இங்கே 2Fe இருக்குனால மேலே +3 நம்ம கொடுத்தோம்னா +3 × 2 +6.
சரிங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணின பிறகு ஓவராலாக என்ன பண்ணணும், KMnO4 plus FeSO4 plus H2SO4 gives MnSO4 plus K2SO4 plus Fe2SO4 thrice plus H2O. நீங்கள் கண்டுபிடிச்சதை அந்தந்த எலமெண்ட்டில் கொடுக்கணும். அந்தந்த காம்பவுண்டில் அந்த எலமெண்ட்டுக்கு மேலே ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டிங்களா? நம்ம ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஸ்டாண்டர்டு. ஏன்னா எல்லாமே எழுதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எம்எனுக்கு +7, அயனுக்கு +2, இங்கே எம்எனுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2, அயனுக்கு +3. அப்போ இங்கே ரிடக்ஷன் எங்கே நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் எது ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ Mn +7லிருந்து Mn +2 மாறி இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனால ரிடக்ஷன். Fe +2லிருந்து Fe +3 சேஞ்ச் ஆகிருக்குது இல்லையா, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இல்லையா, அதனால இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டெப் 1 கிளியர் ஆச்சுங்க இல்லையா. ஸோ ஸ்டெப் 1 கிளியராக இருந்தால் மட்டும்தான் ஸ்டெப் 2க்கு நம்ம வர முடியும். ஸோ ஸ்டெப் 1 நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஸ்டெப் 2 போகிறேன். ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 1ல் ஆக்சிடேஷன் நம்பர் இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு ஸ்டெப் 2ல் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு, ஆக்சிடேஷனாக லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷனாக கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ Mn +7 ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம். ரிடக்ஷன் அப்படின்னா என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்டு. சரியா? ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் கெயினாக இருக்குது, +7லேருந்து +2 மாறி இருக்குது அப்படின்னா 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ Fe +2லேருந்து +3 மாறி இருக்குது அப்படின்னா 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ அது கெயின் அப்படிங்கும்போது அப்வர்டு ஏரோ மார்க், லாஸ் அப்படிங்கும்போது டவுன்வர்டு ஏரோ மார்க். சரி, இதை கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அப்போ நம்ம அது கிறிஸ் கிராஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துக்கிறோம். அப்போ 1 எலக்ட்ரான் இங்கே KMnO4ல் மல்டிப்ளை பண்ணணும், 1 × KMnO4. இங்கே 5 எலக்ட்ரான் கிறிஸாக போட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5 × FeSO4. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் லாஸ் கண்டுபிடிச்சி அந்தந்த காம்பவுண்டில் கிறிஸ் கிராஸ் மெத்தடில் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் 3ல் பேலன்ஸ் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், பேலன்ஸ் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், ஆக்சிடைஸ்ட் அண்ட் ரெடியூஸ்டு. ஸோ இப்போ நாம் என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பர் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் என்ன பண்ணணும், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது 1K இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா K2ன்னு ஆல்ரெடி இருந்துச்சு. அப்போ K2ன்னு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ½ அப்படின்னு மல்டிப்ளைனா 2 × 2, 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா, 2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1K மட்டும்தான் இருக்கும். அதனால ½ K2 அப்படின்னு போட்டிருக்கோம். தென் 5 Fe இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா Fe2 இருக்குது. நம்ம 5 Fe அப்படின்னு போடும்போது 5 × 2 10 Fe ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 5/2 அப்படின்னு போடுறோம். இப்போ 5 × 2/2 5. அப்போ இந்த ஃப்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் 2 × 1 2 KMnO4, 2 × 5 10 FeSO4, H2SO4 அப்படி தான் இருக்கும். ஸோ 2 MnSO4 + 2 டிவைட் பண்ணோன்னா 2/2 1 ஆகிடும். அப்போ K2SO4 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 5 Fe2 SO4 thrice + H2O. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு பாருங்கள், 10 Fe, 5 × 2 10 Fe, 2K K2 2 Mn. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் எந்த, அதாவது ரிடக்ஷன் ஆக்சிடேஷன், எந்த எலமெண்ட் ரெடியூஸ் ஆச்சோ எந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆச்சோ அந்த எலமெண்ட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தென் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை தவிர அதர் எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டெப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் த அதர் ஆட்டம்ஸ்.
எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர அதர் எலிமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்போ மற்ற எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சல்ஃபர் தான். அப்போ சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ சல்ஃபர் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பார்த்தோம்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ சல்ஃபர் எல்லாம் கவுண்ட் பண்ணுறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10, இங்கே எஸ்ஸு, அப்போ 10 சல்ஃபர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 சல்ஃபர் தான் இருக்குது. இதை மனசில் வச்சுங்க. இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே 2 சல்ஃபர் இருக்குது, இங்கே 1 சல்ஃபர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் இங்கே சப்ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே சல்ஃபர் ஆட்டம் 1 இருக்குது. 1 × 3 3, ஃபஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணணும். தென் கோஎஃபிஷியன்ட்டோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ எங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 10 சல்ஃபர், இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 + 1 3 15 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. அப்போ 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் சைடு நமக்கு எவ்வளோ வேணும்? 8 சல்ஃபர் ஆட்டம் ரிமைனிங் வேணும். இதை கன்சிடர் பண்ணாமல், அப்போ இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா 11 சல்ஃபர் ஆட்டம் உங்களுக்கு ரியாக்டன்ட் சைடு இருக்கும். ப்ராடக்ட் சைடு வந்து 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்கும். அப்போ 11 அப்படிங்கும்போது இந்த 1ஓட +7 பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்னும் 7 வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 1 இங்கே போட மாட்டிங்கன்னா இங்கே 7 அசால்ட்டாக நீங்கள் எழுதுருவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் இதை கன்சிடர் பண்ண வேணான்னு சொன்னேன். ஏன்னா 10 சல்ஃபர் அப்படிங்கும்போது ரிமைனிங் 8 சல்ஃபர் வேணுங்கும்போது டக்குன்னு இந்த இடத்துல 8 போட்டுக்கலாம். பட் நீங்கள் 1 அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா 7 தான் போடுவீங்க. ஏன்னா இன்னும் 7 வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து 7 போட்டுருவீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? அப்போ 1 + 7 சல்ஃபர் வேணும். அப்போ 8 சல்ஃபர். அப்போ இங்கே H2SO4 எத்தனை மோல்ஸ் இருக்கணும்? 8 இருக்கணும். ஸோ அதை நம்ம இங்கே போட்டு எழுதிட்டோம். 2KMnO4 + 10 FeSO4 + 8 H2SO4 gives 2 MnSO4 + 1 K2SO4 + 5 Fe2SO4 thrice + H2O. சரிங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் 5ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எதை நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடு வந்து ஒரே ஒரு காம்பவுண்டில் தான் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்லேயும் ஆக்சிஜன் அப்பியர் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிஜன் எடுத்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் இல்லையா? அதனால் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒன்லி ப்ரெசன்ட் இன் சல்ஃபரிக் ஆசிட். இங்கேயும் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை கவுண்ட் பண்ணுறது ஈஸி. அப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 8H2 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ப்ராடக்ட் சைடு பார்க்கும்போது H2O மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 8H2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ 8H2. சரிங்களா? அப்போ 8 × 2 16 ஹைட்ரஜன், 8 × 2 16 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா பக்கமே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கும். ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். ஆக்சிஜன் ரியாக்டன்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 × 4 8 ஆக்சிஜன், நெக்ஸ்ட்டு 10 × 4 40 ஆக்சிஜன், 8 × 4 32 ஆக்சிஜன், டோட்டலாக 80 ஆக்சிஜன். ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 × 4 8 ஆக்சிஜன், இங்கே 1 × 4 4 ஆக்சிஜன். ஃபஸ்ட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கவுண்ட் பண்ண நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? 4 ஆக்சிஜன், சப்ஸ்கிரிப்டில் 3 இருக்கிறதுனால 4 × 3 12. ஸோ அதை போட்டிருக்கோம் 4 × 3. நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்குது இல்லையா? அகைன் × 5. அப்போ 4 × 3 12, 12 × 5 60 ப்ளஸ் 8 ஆக்சிஜன். ஓகேங்களா? அப்போ ப்ராடக்ட் சைட் பார்த்தீங்கன்னா 8 + 4 + 60 + 8 80 ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸாக இருக்கா? ஸோ ஓவரால் பேலன்ஸ் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மைன்யூட்டாக கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது நடத்துறதுக்கு 1/2 an hour ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கே, அப்போ நீங்கள் இந்த ஒரு ஈக்குவேஷனை 1 hour என்ன பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத 1 hour உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்சிங் மெத்தடை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஈஸியாகிடும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட், ஃபெரஸ் சல்ஃபேட், சல்ஃபரிக் ஆசிட், K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட், மேங்கனீஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், வாட்டர் மாலிகுல் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா +6 அப்படிங்கிறது குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபெரஸ் சல்ஃபேட்டில் Fe+2. ஸோ இதை கண்டுபிடிச்ச பிறகு இங்கே +6லேருந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு குரோமியத்தில். அப்போ ஒரு குரோமியத்துக்கு +6 அப்படின்னா இங்கே ஒரு குரோமியத்துக்கு +3. அப்போ +6லேருந்து +3 ஆகும்போது ஒரு குரோமியம் எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு? 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ 2 குரோமியம் எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு? 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. நான் ×3 அப்படிங்கிறத உங்களுக்கு போடலை, சரியா? அப்படி போடுற மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன். போட்டால் எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறத, சரிங்களா? ஸோ K2Cr2O7 ஒரு குரோமியம் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னா 2 குரோமியம் 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. ஒரு அயன் 3 எலக்ட்ரான் ஒரு அயன் 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அதனால் 1 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். கிறிஸ் கிராஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே 6 வரும், இங்கே 1 வரும். ஸோ அதை நம்ம போட்டிருக்கோம் 1 6. ஸோ இதை பேலன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போ 6 Fe இருக்கா? அப்போ ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 Fe தான் இருக்குது. இப்போ 6 Fe வரணும், நம்ம என்ன பண்ணணும்? 3 நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 2 6. ஓகேங்களா? அப்போ 1 K2 இங்கே K2 தான் இருக்குது, நம்ம அதை எதுவுமே டச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுக்கப்புறம் சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தவிர சல்ஃபரை எடுத்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 3 × 3 9 சல்ஃபர் +3 12 சல்ஃபர் 12 + 1 13 சல்ஃபர். ஓகேங்களா? ப்ராடக்ட் சைடு. பட் ரியாக்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா FeSO4ல் 6 சல்ஃபர் தான் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய சல்ஃபரை கன்சிடர் பண்ணாதீங்க. பண்ணினீங்க நீங்கள் உங்களுக்கு 7 சல்ஃபர் வேணும். அப்போ கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக வரும், நீங்கள் அதே நம்பரே போட்டுருவீங்க. ஸோ கன்சிடர் பண்ணாமல் பாருங்கள், 6 இருக்கா? அப்போ ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 13 சல்ஃபர் இருந்து தான். இன்னும் எவ்வளோ சல்ஃபர் வேணும்? 6ஓட 7 ஆட் பண்ணால் 13 வருமா? ஸோ அப்போ நீங்கள் சல்ஃபரிக் ஆசிடில் எவ்வளோ மோல்ஸ் போட்டுக்கிறீங்க? 7 ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ 7 ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணுமா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலில் மட்டும்தான் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 7H2SO4 அப்போ 7H2SO4 ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா K2Cr2O7 FeSO4 + 7H2SO4 K2SO4 + Cr2SO4 thrice + 3Fe2SO4 thrice + 7H2O பேலன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3 கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் 4 கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே கூட உங்களுக்கு இங்கே ஏன் நமக்கு வந்து ஈவன் நம்பரில் வந்ததுனால 6 அப்படிங்கிற ஈவன் நம்பரில் வந்துச்சு. அதனால் இங்கே 6 Feன்னு போட்டால் இங்கே 3 Fe2 நம்ம போட முடியும். அதனால் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. சரிங்களா? ஸோ இன்னொரு சின்ன உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். சப்போஸ் இங்கே ஆன் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 5 வருது. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அங்கே ஆன் நம்பரில் வந்ததுனால, அதாவது ரியாக்டன்ட் சைடு வந்து 1 எலமெண்ட் தான் இருக்குது, ப்ராடக்ட் சைடு வந்து இந்த மாதிரி வருது. இங்கே Fe தான் இருக்குது, இங்கே Fe2 தான் இருக்குது. அப்போ இங்கே ஆன் நம்பரில் வந்ததுனால 5 அப்படின்னு வந்ததுனால நம்ம 5/2ன்னு போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா? சப்போஸ் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணணும், டைரெக்டாக இந்த ஸ்டெப் வரணும்னா, சப்போஸ் ரியாக்டன்ட் சைடு ஆன் நம்பரில் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால், ப்ராடக்ட் சைடு நம்பர் ஆஃப் எலமெண்ட் 2 இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்? 5 × 2 1 × 2. அப்போ 5 × 2ன்னு போட்டிங்கன்னா 10. அப்போ 10 Fe. 1 × 2ன்னு போட்டிங்கன்னா 2 Km4. ஸோ ஆன் நம்பரில் வரும்போது மட்டும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ஈவன் நம்பரில் வந்ததுன்னா யூஸ்வலான மெத்தடு தான். சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில்
அதர் எக்ஸாம்பிள்ஸு அண்ட் அயான் எலக்ட்ரான் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா?